கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உன் முயற்சி ஒரு நாளும் வீண் போகாத. பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய காரியங்கள் வீண், நிறைய பேருடைய லைஃபே வீணாயிருக்குது. ஆனால் கவனித்து பாருங்கள், ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் யாரெல்லாம் முயற்சி பண்ணுகிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் நன்மைகள் உண்டு. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று அறிய வேண்டுமோ வீணான மனுஷனே. அப்போ நான் என்ன அர்த்தம்? கிரியை செய்யாமல் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் பெற முடியாது. எஸ்தர் செத்தாலும் சாக்கிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணினான், யூத குலமே ரட்சிக்கப்பட்டது. உங்கள் முயற்சி ஒரு நாள் வீண் போவது இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா, ஆசீர்வாதம் வேணும், நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன், வாய்ப்பே இல்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை. கிரியை செய்யாமல் ஆசீர்வாதத்தை யாராலையும் பெற முடியாது. ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆபிரகாமை நீ இந்த தேசத்தை விட்டு போ அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் எபிரேயர் 6:8 வாசித்து பாருங்கள். கேள்வியே கேட்காம விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து செயல்பட ஆரம்பித்தா. நோவா மழை வரும், மழையை கண்ணால் பார்த்ததே கிடையாது, மழைனா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. நோவா சொன்னதை உலகமும் நம்பலை. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியத்தை செயல்பட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வேணுமா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை நீங்கள் காண முடியும். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் செய்துக்கிட்டே இருங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதனால் ஒரு பெரிய நன்மையை நீங்கள் காண்பீங்க. நோவா அந்த பேழையை உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தார். நாள் ஒன்று வந்தது, நோவாவும் அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டுச்சு, பாதுகாக்கப்பட்டுச்சு, ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி முயற்சி செய்யாமல் ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான காரியம். நான் படிக்க மாட்டேன், ஆண்டவர் எனக்கு நல்ல மதிப்பெண்ணை கொடுக்கணும், ஒரு நாள் நடக்காது. நான் கடினமாக உழைக்க மாட்டேன், என் பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இருக்கணும், நடக்கவே நடக்காது. நான் பிரயாசப்பட மாட்டேன், ஊழியம் வளரணும், நடக்கவே நடக்காது. நம்பிக்கையோடு நீதிமொழிகள் 23:18 நிச்சயம் முடிவுண்டு. உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. என்ன நம்பிக்கை தெரியுமா? கிரியையோடு கூட நடப்பிக்கிற நம்பிக்கை. இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொன்னாரோ, ஒரு சின்ன பிஸ்னஸாக அதை முயற்சி பண்ணுங்கள். ஒரு முறை தோற்று போகலாம், ரெண்டாவது முறை முயற்சி பண்ணுங்கள். ஒரு முறை கீழே விழலாம், ரெண்டாவது முறை முயற்சி பண்ணுங்கள். சைக்கிள் ஓட்டும் பொழுது கீழே விழுவோம், ஆனால் அப்படியே இனி நான் சைக்கிள் ஓட்ட மாட்டேன், கீழே விழுந்துட்டேன் இல்லை, மறுபடியும் முயற்சி, அடுத்த முறையும் முயற்சி, ஓட்டிடலாம், ஜெயிச்சிடலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுடலாம். உங்களுடைய முயற்சி வீண் போகாது. ஜெபிக்கலாமா? தகப்பனை யாரெல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ, முயற்சி பண்ணுகிறார்களோ அத்தனைவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் முயற்சி ஒரு நாள் வீண் போகாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.